Infinix Hot 60 5G ப்ளஸ் மொபைல் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ரூ. 10,000 செக்மெண்ட்ல ஒரு ஹை எண்ட் கேமிங் மொபைல் ஃபோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற மாரி ஒரு ஃபோன லான்ச் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த Infinix Hot 60 மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸோடைய பேக்கேஜிங்கில் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமிங் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை திறந்தோம்னா அதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக மெயின் பாக்ஸே இருக்குது. இதில் வந்து இது 128 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6 ஜிபி ரேம் ப்ளஸ் 6 ஜிபி எக்ஸ்டெண்டட் ரேம் நீங்கள் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் வரைக்கான ஃப்ளூயன்சி இதில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸை திறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன் Infinix Hot 60. நம்மக்கிட்ட வந்திருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலராக இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளூட்டட் பிளாஸ்டிக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18 வாட் சார்ஜர், அப்புறம் USB Type A to Type C கேபிள் இருக்குது. இந்த Infinix Hot 60யோட டிசைன் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். பேக்கு ரிம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஒரு சாட்டின் ஃபினிஷ். இது டச் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு கையில் ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இந்த க்ரீனுக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த கோல்டுக்கான அந்த கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் இதில் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. சூப்பரான விஷயம். இந்த சைடில் உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஹைப்ரிட் சிம் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5G ப்ளஸ் மொபைல் ஃபோன். மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நாய்ஸ் கேன்சலிங் மைக் எதுவுமே கிடையாது. இந்த சைடில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கு கீழே இருக்க பட்டன் வந்து ஒன் டேப் AI பட்டன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒன் டேப் AI பட்டன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ தான் நான் முதல்ல நான் பார்க்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் மேலும் போக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் ஒரு கோல்டு கலரில் இருக்கா, அதே மாதிரி இந்த கேமரா கட் அவுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐலாண்ட் ஃபினிஷிங்கில் இந்த கோல்டு ரிம்ஸ்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கு பக்காவா இருக்குங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ மழையில் நினைச்சிட்டா கூட மொபைல் ஃபோனை தைரியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இது வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே. HD ரெசல்யூஷன் தான். 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற ஃப்ரேம்ஸ் 3 சைட்லையும் ஈவனாக இருக்குது. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன அழகான ஒரு பொட்டு நாச் மேலே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 FPS உங்களுக்கு கேம் விளையாண்டாலும் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. நல்லா லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபுல் பிரைட்னஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணலை. எழுத்துக்கள் படங்கள்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கேமிங் விளையாடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. HD+ ரெசல்யூஷனுக்கு பதிலாக Full HD ரெசல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். சரி, கேமராக்கு வருவோம். பின்புறத்துல கேமரா டிசைன் என்னமோ சூப்பரா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ஏதோ 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒரே ஒரு கேமரா தான். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது AI கேமரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த AI கேமரா நமக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இங்க வந்து ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ஃபிளாஷ் இருக்குமே. எப்பவுமே இவங்களுடைய எல்லா மொபைல் ஃபோன்லையுமே அந்த ஃபிளாஷ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா 360 டிகிரி ஃபிளாஷ் தெரியும். இங்கே ஒரு ஃபிளாஷ் இருக்கிறது தெரியும். இந்த சைடில் ஒரு ஃபிளாஷ் இருக்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த ஃபிளாஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி உங்களுக்கு 2K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ எடுக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது எதுவுமே கிடையாது. சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அகைன் இந்த ப்ரைஸில் அதெல்லாம் நான் வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கல. எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. இந்த ப்ரைஸை நம்ம பொறுத்து பார்க்குற வரைக்கும் கேமரா வந்து அந்த அவுட்டோரில் லைட் நல்லா இருக்கிற நேரத்தில் இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். நல்லாவே எடுக்குது ஃபோட்டோஸ். ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பான ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபோக்கஸிங் ஒரு சில இடங்களில் தடுமாறுது. அதே நேரத்தில் லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. இந்த ஒத்த கேமரா வச்சு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் பாருங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவுமே லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்ல சுமாரான செல்ஃபிஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ சாம்பிளும் 2K ரெசல்யூஷன்ல பாருங்க. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ நடந்துகிட்டே பேசுனால ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, வீடியோ ஏதாவது ஷேக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் மீடியாடெக்கினுடைய 7020 ப்ராசஸர். ரேம் வந்து உங்களுக்கு ஒரே வேரியன்ட் தான், 6GB வேரியன்ட் தான். அது வந்து LPDDR5X யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாப் எண்ட் மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த LPDDR5X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS டைப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன வேரியன்ட் என்ன வெர்ஷனுங்கிறது தெரியல. தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கீழே கமெண்ட்ல நான் போட்டு விடுறேன். NFC இதில் கிடையாது. தேவையான எல்லா சென்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
L1 Y1க்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம கேமிங் விளையாடுறப்போ பெரும்பாலான ஹை ரெசல்யூஷன் கேம்ல ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல போட்டு நீங்க விளையாண்டாலுமே உங்களுக்கு 90 FPS வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலும் ரொம்ப ஹீட் ஆகல. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா மொபைல் போனோட தின் ப்ரொஃபைல்னால லைட்டா கொஞ்சம் வார்ம்த் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதனால த்ராட்லிங் எதுவும் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா த்ராட்லிங் இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது வந்து பெருசா ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு பாதிக்கிற மாதிரி தெரியல. கேமிங்க்கு மட்டும் இல்லை, அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டட்டர் ஃப்ரீ, ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இப்பொழுதுக்கு என்ன வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, இது வந்து XOS 15 ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து Android 15 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின்னு. இந்த XOSக்குலாம் அவங்க அப்டேட் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது டவுட் தான விஷயம் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இதே மாதிரி ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டியை வந்து பாக்ஸ் மேலேயே போட்டு கொடுத்துருக்காங்க. அது 5 இயர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம சோதனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். 5 இயர்ஸ் கழிச்சு நான் வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த யூஐனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தோடனே நிறைய ப்ளோட்வேர் இன்ஸ்டால் ஆகி வருது. ஸோ ஒரு சில ப்ளோட்வேர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணி விட்டுறலாம். பட் அதை தாண்டி நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னாலுமே இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல டைனாமிக் பார், ஃப்ளோட்டிங் விண்டோ, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன், ஸ்மார்ட் பேனல், அவுட்டோர் பூஸ்டர், அதாவது வால்யூம் பிரைட்னஸ்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவுட்டோரில் கொடுத்துருங்க. பட் எதுவுமே பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் கேமிங் மோடுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது, கிட்ஸ் மோடு இருக்குது, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதெல்லாம் தவிர இந்த ஒன் டேப் பட்டன் இருக்குது பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மொபைல் ஃபோன்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹைலைட். அதுக்கு முன்னாடி ஏஐ முடிச்சுட்டு வந்துடுவோம். இன்ஃபினிக்ஸ் ஏஐ இதில் பார்த்தீங்கன்னா 4lakhs அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டச், கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லிஸ்ட்டை நீங்கள் வாசிக்கலாம். ஏஐ நோட் டேக்கிங், சப்டைட்டில்ஸ், வால்பேப்பர் ஜென்ரேட்டர், சர்க்கிள் டு சர்ச் எல்லாமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஹைலைட்டான விஷயம். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே பல ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். பட் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஏஐ ஃபீச்சர்ஸ் இவ்வளோ ரிச்சாக கொண்டு வந்திருக்காது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுலேயும் இந்த ஒன் டேப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன் டேப் பட்டனில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளேயே உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூப் தான் அடிக்கடி பார்ப்பேன். அதுலேயும் எனக்கு கிரி சொன்னா சரி டெக் சேனலில் வீடியோ சரியாக பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டபுள் டேப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் போயிடும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்னென்ன சேனல் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூடியூபுக்கு மட்டும் கிடையாது, மேப்ஸ், கூகுள் மெயில், ப்ரௌசர், இன்ஸ்டாகிராம், இந்த பல விஷயங்களுக்கு நீங்கள் கான்டெக்ஸ்ட் அவேர் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் ப்ரெஸ். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 4lakhs அவங்களுடைய வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுது. அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாகவே ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேருந்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ யூடியூப்ல இருக்கேன். இப்போ நான் 4lakhs அசிஸ்டன்ட் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இன்டெலிஜென்ட்டாக இதில் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதில் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக என்ன மாதிரியான வீடியோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓப்பன் கிரி சொன்னா சரி டெக் சேனல். ஸோ 4lakhs அசிஸ்டன்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுவும் இந்த ஒன் டேப் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர். இந்த 10,000 செக்மெண்ட்டில் இந்த பட்டனுடைய எஃபெக்டிவ்னஸ், ஃபங்க்ஷனாலிட்டி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. 5200 mAhக்கான பேட்டரி, இந்த ஸ்லிம்மான ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 7.8 mm தான் திக்னஸ். மொபைல் ஃபோனுடைய வெயிட்டுமே 193 grams தான். ஆனால் இது கூட கொடுத்துருக்க 18 watt சார்ஜர் அப்படிங்கிறதுனால சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு ஒரு நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். ஏன்னா இது வந்து HD+ ரெசல்யூஷன் தான், அதுவும் ஒரு லோ பவர்டு டிவைஸ் தான். 10,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு என்ட்ரி மொபைல் ஃபோன் 10,000 ரூபாய்க்கு போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பேக்கப் மொபைல் ஃபோன் நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் யோசிக்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60 5G+ மொபைல் ஃபோன் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.